ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவம். உபய நாச்சியார்களோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காலை வேளையில் இருகுடை சேவையோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் தெள்ளிய சிங்கரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு நீல பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் கிரீடம் அணிவித்தும் தாயார்களுக்கு ஊதா நிற பெரிய கரை வைத்த காவி பட்டுச்சேலைகள் கட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் அழகாக அருள்பாலிக்க ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதியில் உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மாலையில் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் சுவாமியை முரளி கண்ணன் அலங்காரத்தில் கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் உச்சி பிள்ளையோடு நாகாபரண பூச்சடை பின்னலும் தாங்கி எம்பெருமான் குழலூதும் கோலத்தில் பீடத்தின் மேல் அமர்ந்தபடி உலா வந்து அருளினார். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவ மூர்த்தியை பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடித்து வந்த தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி வீதி உலாவை நிறைவு செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் தெய்வானை அம்பாளுடன் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்கியது. பச்சை மற்றும் வண்ண தோரணங்கள் மற்றும் மலர் மாலைகளுடன் காட்சி கொடுத்த தேரில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எண்ணற்ற பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பி வடம் பிடித்து இழுக்க குடைவரை கோவிலை சுற்றி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தமிழக திருப்பதி என போற்றப்படும் திவ்ய தேச கோவிலான கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் கருட சேவை நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளையும் அருகே அன்னப்பறவை மேல் தாயாரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். பிறகு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கியதும் முதலில் தாயாரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். புதுப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்கள் அணிந்து சாய கொண்டையுடன் கையில் கிளி ஏந்தியபடி ஸ்ரீ பூமி தேவி தாயார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். வெள்ளி கருடன் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த பொன்னப்பர் சுவாமியும் வெண்பட்டுடன் தங்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து காட்சி தந்தருளினார். ஆலயத்தின் வெளி பிரகாரத்திற்கு வந்த சுவாமி முன்பு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை இசைத்த பிறகு நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவர்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி சுவாமியும் தாயாரும் வீதி உலா புறப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பல்லவ உற்சவத்தின் ஒரு பகுதியாக திரை திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் 100 கால் மண்டபத்தில் நாதஸ்வர இசைக்கு ஏற்ப பட்டு வஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக 7 முறை விலக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பிரணதார்த்தி ஹர வரதரும் மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்தனர். இதையடுத்து மங்கள இசை முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஆலய புராண படலம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள்
புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். மலர்ச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்குகளில் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்து உலா வந்த ஸ்ரீ நரசிம்மருக்கும் ஸ்ரீ அரங்கநாதருக்கும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பட்டாடைகளோடு பலவித ஆபரணங்களும் தலைப்பாகை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சவ மூர்த்திகளை மலர் மாலைகளோடு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த தெய்வங்களை ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திக்கு பச்சை பட்டுச்சேலை கட்டி காலில் வெள்ளி கொலுசு மாட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி சாய கொண்டை கிரீடம் அணிவித்து மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை அர்ச்சகர்கள் பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி எடுத்து வந்தனர். பிறகு நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தியதும் பட்டத்திற்கு காப்பு கட்டி வேப்பிள்ளை மற்றும் மாவிலையுடன் மாலை அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தங்க கவசம் வேயப்பட்ட கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்தில் ஏற்றினர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதுமான சென்னை திருநீர்மலை ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் பெரிய திருவடி மீது உற்சவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது அமர்ந்து காட்சி தந்தருளிய உற்சவர் நீர்வண்ண பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வெளி பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பூஜகீர்த்தியுடன் பலவித ஆபரணங்கள் அணிந்து எம்பெருமான் பின்னடகையும் சர்வ அலங்காரத்தோடு முன்னடகையும் காட்டியபடி பெரிய பக்தன் மேல் அமர்ந்து அருள் புரிய பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இருகுடை சேவையோடு காட்சி கொடுத்த எம்பிரானும் அவரை சுமந்தபடி அருள் புரிந்த கருட பகவானும் விசேஷ அலங்காரத்தில் தரிசனம் தர ஏராளமானோர் மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு தொடங்கியது. மலையடிவாரத்தை சுற்றி உலாவந்த உற்சவ மூர்த்தியை பஜனை கோஷ்டியினர்கள் பாடல்கள் பாடிய பின் தொடர்ந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் 18 நாள் பங்குனி பெருவிழாவின் 4ஆம் நாள் அன்று உற்சவர் கோவர்தன கிரிதாரியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவ மூர்த்தியை வெளியே சுமந்து வந்தனர். அடாது பெய்த மழையில் இருந்து ஆயர்பாடி மக்களை தனது சுண்டு விரலால் கோவர்தனகிரி மலையை தாங்கி அதன் கீழ் அனைவரையும் நிற்க வைத்து காத்தருளிய கண்ணபிரான் கோலத்தில் உற்சவர் காட்சி தந்தருளினார். கன்றும் பசுவும் எம்பெருமானை சேவித்தபடி இருக்க சந்தன காப்புடன் வெண்பட்டு கட்டி கொண்டு பலவித ஆபரணங்களோடு கையில் குடலூர்தும் சாட்டையோடு தாங்கியபடி அலங்கார பிரியன் அழகாக காட்சி தந்தருளினார். கோவர்தனகிரியாக அருள் புரிந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். சுவாமியை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பிறகு பொதுஜன சேவையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத வீரலட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு நெய்யும் மூலிகை பொருட்களையும் சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. நாங்குநேரி ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜஜீயர் சுவாமிகள் வருகை தந்ததும் அவருக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு கடம் புறப்பாடு தொடங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மாலைகள் சூட்டி வஸ்திரம் கட்டப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் மந்திரங்கள் முழங்க
கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக பிரம்மாண்ட திருமேனி கொண்டு கருவறையில் ஸ்ரீ வீரலட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தியபடி அருள் புரியும் ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத வீரலட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு அங்காளம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவருக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் காதணிகளும் அணிவித்து தீஜ்வாலை நாக கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் உள்ளாக்குடன் நத்தும் அணிந்தபடி அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவர் அம்மனுக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அம்பிகைக்கு நாமார்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் காட்டூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. பச்சை தோரணத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் அருகே யாகசாலை அமைத்து அங்கு மேடை மீது ஸ்ரீ விநாயகர் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை வளர்த்தனர். மந்திர உச்சாடனங்களோடு வேத விற்பன்னர்கள் யாகங்களை வளர்க்க பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். அவற்றை குண்டங்களில் இட்டு பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு யாகம் வளர்த்து நிறைவாக பூர்ணாகூத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டங்களுக்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்து மாலை சூட்டியதும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மூலவர் விநாயகர் பெருமானுக்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கள்ளியங்காடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்கள் கொண்டு போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்தனர். ஊஞ்சல் மீது அம்பிகை வீற்றிருந்து அருள அர்ச்சகர்கள் குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. பின்னர் மஞ்சள் காப்பு சாற்றிக்கொண்டு சிகப்பு பட்டுடன் அருள்மிகு வாராகி அம்மனாக காட்சி கொடுத்த மூலவர் மற்றும் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு ஹாரத்திகள் காண்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருக்கும் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பூமி நீளா சமேத லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உற்சவர்கள் பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எதிரெதிரே நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். தெய்வங்களுக்கு வையாளி சேவை நடத்தி மாலை மாற்றுதல் வைபவமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு கல்யாண மேடையில் ஊஞ்சல் மீது உற்சவ மூர்த்திகளை அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பாத பூஜை செய்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் முதலில் கன்னிகாதானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து வாரணம் 1000 உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். திரளான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணார கண்டு பரவசம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே திருவரை கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துக்காளியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி தீஜ்வாலை நாக கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன புன்னகை சிந்தியபடி அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் அம்மன் திருவுருவம் பதித்த பாலிகையையும் வைத்து பெண்கள் பாடல்கள் பாடியபடி முளைப்பாரிகளை சுற்றி வந்து கும்மி அடித்தனர்.
இதையடுத்து மங்கள வாத்தியங்களோடு முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கிராமத்தை சுற்றி வலம் வந்து எல்லையை அடைந்ததும் கண்மாயில் முளைப்பாரிகள் கரைக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் உறையூரில் இருக்கும் பாடல் பெற்ற சிவாலயமான அருள்மிகு பஞ்சவர்ண சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. ஈசன் உதங்க முனிவருக்கு 5 வர்ணங்களில் காட்சி அளித்ததால் ஐவண்ண பெருமாள் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் என அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி, ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி உச்சிகளை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீர் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் மூலவர் சன்னதி விமானத்திற்கும் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த எண்ணற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவ தெய்வங்களுக்கு மின்விளக்கு ரதபவனி நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு மாணிக்க மரகத கற்கள் பதித்த கிரீடம், நெற்றியில் திருநாமம் வைத்து தங்க சங்கு சக்கரத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் அபயமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வ ஆபரணங்களோடு திருமாங்கல்யமும் வெள்ளி கிரீடங்களுடன் சூடியபடி உபய நாச்சியார்கள் இருபுறம் நின்று அருள் பாலித்தனர். எம்பெருமானுக்கு பிடித்தமான லட்டுவை பிரசாதமாக வைத்து ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி உலா புறப்பட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டதும் கோவிலில் இருந்து மின்விளக்கு ரத புறப்பாடு தொடங்கியது. மின்னொளியில் ஒளிர்ந்தபடி காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருள்மிகு இரட்டை காளியம்மன் கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம் புறப்பாடு தொடங்கியது. மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு கோபுர உச்சியில் இருக்கும் ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுரத்தையும் மூலவரையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் முருகன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அருகே இருக்கும் மணிமண்டபத்தில் மேடை மீது தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை கொலுவிருக்கச் செய்து கலசங்கள் வைத்து பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்ததும் மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. உபயதாரர்களும் பக்தர்களும் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு மாலை மாட்டுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க வள்ளி அம்பாளுக்கும் தெய்வானைக்கும் மாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. வண்ண மலரால் அலங்கரிக்கப்பட்ட வெற்றி வடிவேலை ஏந்தியபடி அழகன் உபய தேவியர்களுடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள ஏராளமானோர் வணங்கி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கன்னிப்போரில் இருக்கும் அருள்மிகு திருவரங்க செல்லியம்மன் கோவிலில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனையும் ஸ்ரீ அழகிய சுந்தரராஜ பெருமாளுக்கு விசேஷ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. மூலவர் அருள்மிகு செல்லியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்மன் பீடத்தின் கீழ் இருக்கும் சுயம்புவிற்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அம்பிகைக்கு புதுச்சேலை கட்டி மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர். சுயம்புவுக்கும் பட்டு வஸ்திரத்துடன் காட்சி தர
திருவரங்க செல்லியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் கன்னிமார்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தனி சன்னதியில் உபய நாச்சியார்களோடு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் வெண்பட்டும் வெள்ளி கவசங்களுடனும் கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் நின்றருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்தனர். உபய நாச்சியார்கள் இருபுறம் நின்று காட்சி தர மூலவர்களுக்கும் விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது நின்றிருந்த உற்சவர்களுக்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூர் தான்தோன்றிமலை அருகே அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கம்பம் போடும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக வான வேடிக்கைகள் முழங்க அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து பூங்கரகம் மற்றும் முக்கோண கம்பத்தை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முழங்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக கம்பத்தை சுமந்து வர ஏராளமானோர் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் முத்துமாரியம்மன் முக்கோண கம்பம் மூலவர் சன்னதி முன்பு பூமியில் ஊன்றப்பட்டது. பிறகு பட்டுச் சேலையுடன் காட்சி கொடுத்த மூலவர் முத்துமாரியம்மனுக்கும் முக்கோண கம்பத்திற்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு சின்ன முத்துமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்யப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த எண்ணற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பங்குனி மாத பஞ்சமி அன்று நடைபெற்ற பூஜைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாரணங்களோடு குண்டத்தில் பட்டுச்சேலை, நெய், மூலிகை பொருட்கள், பட்சணங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து அருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சகசிரதாரை வழியே கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் தூவி புஷ்பாபிஷேகமும் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் காப்பு சாற்றி காதணிகளோடு ஹாரங்கள் அணிவித்து மலர் மாலையும் எலுமிச்சை மாலைகளும் சூட்டி சூளம் தந்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்பிகையை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் கோவிலில் ஆபயமும் வரதமும் காட்டியபடி அருளும் மூலவருக்கு பால், தேன், மஞ்சள், குங்கும கரைசல் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதனிடையே நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமமும் வளர்க்கப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தேங்காய் பழத்தோடு சர்க்கரை பொங்கலும் நிவேதித்து அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மனுக்கு தீப ஆரத்திகளும் கற்பூரமும் காண்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்களோடு விரலி மஞ்சள் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவம். உபய நாச்சியார்களோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।